நமது குரு காட்டிய அருள் வழியில் தியான வழி அன்பர்களின் அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும், துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும், சப்தர்ஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் பெரும் தகுதியை உங்களுக்குள் பதிவாக்கியது. இதை நீங்கள் நினைவுகொண்டு நீங்கள் எப்போது எண்ணினாலும் அந்த அருள் சக்தி பெறும் தகுதியை உங்களுக்குள் ஏற்படுத்தியது. ஆகவே ஒவ்வொருவரும் குரு காட்டிய அருள் வழியில் நமது வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரையிலும் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் என்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். வெறுப்படைவோரை பார்க்கின்றோம், வேதனைப்படுவோரை பார்க்கின்றோம், வேதனைப்படுத்துவோரை பார்க்கின்றோம். இவை அனைத்தும் பார்த்து நாம் நுகர்ந்து நாம் அறிகின்றோம். நாம் பார்த்து நுகர்ந்து அறிந்தாலும் நம் உடலில் நமது உயிர் என்று ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலிலே அது பெருகச் செய்து விடுகின்றது. ஆகவே நாம் பல கோடி உடல்களிலிருந்து நஞ்சினை வென்று நம் வாழ்க்கையில் நஞ்சினை வென்றிடும் அருள் சக்தி பெற்று என்று மனித உருவு கொடுத்த நாம் நமது உயிரை நாம் மதித்தல் வேண்டும். ஆகவே நம் உயிரை மதிப்பதற்கு என்ன வழி? நமது வாழ்க்கையில் பிறருடைய தீமைகளை கேட்டறிந்தாலோ பார்த்து வந்தாலோ அதை நம் உடலுக்குள் புகாதபடி தடுத்தல் வேண்டும். ஆக உயிரால் வளர்க்கப்பட்ட இந்த உடலான சிவத்தை நாம் பாதுகாத்தல் வேண்டும். ஏனென்றால் சிவத்துக்குள் அரும் சக்தி, நல்ல சக்திகள் இருந்தால்தான் நமக்குள் உடல்நோய் இல்லாத நிலைகள் ஏற்படும். ஆகவே நம் உடலை சிவமாக மதித்து, நம் உயிரை ஈசனாக மதித்து, நாம் ஒவ்வொரு நொடிகளையும் இந்த வாழ்க்கையில் சலிப்போ, சஞ்சலமோ, சங்கடமோ, வெறுப்போ, வேதனையோ இதே போல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கேட்டுணர்ந்தால் அவை நம் உடலுக்குள் புகாது பாதுகாத்தல் வேண்டும். நமது ஞானிகள் காட்டிய அருள் வழியில் நமது உடல் கார்த்திகேய என்றும் அறிந்திடும் ஆற்றல் பெற்றதென்றும் இது தீமைகளை நமக்குள் புகாதபடி பாதுகாக்கும் சக்தி என்றும் தெளிவாக நமது ஞானிகள் எடுத்துக் கூறியுள்ளார்கள். ஆகவே இத்தகைய தீமைகள் இருந்தால் நம் உடலுக்குள் அது போகாது, அதை நாம் தடைப்படுத்தல் வேண்டும். நம் உடலுக்குள் அந்த தீமையின் நிலைகள் உருவாகாது, அதை தடைப்படுத்தல் வேண்டும். அதை தடைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கேட்டறிந்த உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் இந்த தீமையின் அணுக்களாக உருவாவது போன்றும் நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் தீமைகளை கேட்டறிந்த பின் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியும், அகசிமா மகிழ்ச்சிகளின் அசக்தியும், துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்திட வேண்டும் என்று நாம் கேட்டறிந்த அடுத்த நிமிடத்தில் இதை இணைத்துதல் வேண்டும். அடுத்த கணம் இதை நாம் நுகர்ந்தோம் என்றால் நாம் எப்படி ஒரு குழம்பை வைக்கும் போது பல காரம், புளிப்பு, உப்பு இவை போன்ற மற்ற நிலைகளை அறுசுவையிலும் ஒரு சுவையாக மாற்றி சுவையாக இருப்பது போன்று ஆக தனித்தனி இந்த வெறுப்புணர்வுகளை நமக்குள் அருஞானின் உணர்வுகளை நமக்குள் சேர்த்து நமக்குள் இருளில் அல்லது நஞ்சை வென்றிடும் அந்த உணர்வுகளை நமக்குள் உருவாக்குதல் வேண்டும். அப்படி உருவாக்குதல் வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் எப்போது தீமைகளையோ, சலிப்புகளையோ, சங்கடத்தையோ, வெறுப்பையோ, வேதனையோ இதே போல நாம் நுகர நேர்ந்தால் அடுத்த கணமே அந்த துருவ மகிழ்ச்சின சக்தி, அகசிமா மகிழ்ச்சிகளின் சக்தி, துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று நினைத்தல் வேண்டும். அப்போது இதை நுகரப்படும் போது நமக்குள் அந்த அணுவின் தன்மையை பெறுகின்றது. இப்படி நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அந்த இவைகளை அணுக்களாக உருவாக்குதல் வேண்டும். அதான் 6வது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தார் என்று தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள். நமது வாழ்க்கையில் இதை போன்று சந்தர்ப்பத்தால் நுகர்வதையும் நம் உயிர் உருவாக்கி விடுகின்றது. மீண்டும் தன் இனத்தை அது பெருகத் தொடங்கி விடுகின்றது. தான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. ஆக விஷ்ணுவின் மனைவி லட்சுமி, பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி.
நாம் எந்தெந்த உணர்வுகளை நுகர்கின்றோமோ அது உருவாக்கிவிட்டால் மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும். ஆகவே நாம் காரணமாக ஒரு ஆடு ஒரு நரியின் உணர்வை நுகர்கின்றது. ஆனால் நுகர்ந்தால் அதன் உணர்வை அதிகமாக சேர்க்கப்படும் போது அந்த ஆட்டின் சார்ந்த உணர்வை நரியின் உணர்வுகள் அதிகமாக சேர்க்க அந்த நரியை உருவாக்கும் நிலையை நரியை உருவாக்கும் அந்த அணுவின் தன்மையை ஆட்டின் உடலில் உருமாற்றுகின்றது சந்தர்ப்பத்தால். ஆக நரி இதை கொண்டு உணவாக புசிக்க அவருடைய உணர்வலைகளை பாய்ச்சுகின்றது. ஆனால் ஆடோ நரியை பார்த்து அதனிடந்து தப்பிக்க எண்ணுகின்றது. ஆக நரியின் உணர்வை அதிகமாக ஆடு தனக்குள் சேர்க்கப்படும் போது ஆக ஆற்றின் சார்ந்த குணங்கள் தணிந்து நரியின் உணர்வுகள் இதுக்குள் பெருகுகின்றது. இவ்வாறு பெருகிய இந்த ஆடு அந்த நரியின் நினைவுடன் தன்னை மறந்து விடுகின்றது. ஆகவே நரியின் நினைவை கூறுகின்றது. ஆக சந்தர்ப்பத்தால் ஆற்றின் உயிரான்மா உயிர் நரியின் உணர்வை இந்த ஆற்றின் நிலைகள் அதிகமாக்கி அதன் வழி இந்த ஆற்றின் உயிரான்மா வெளி சென்ற பின் எந்த நரியின் உணர்வை ஆடு அதிகமாக நுகர்ந்ததோ அந்த நரியின் உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் ரூபமாக ஆற்றின் உயிரான்மா நரியின் உடலாக மாற்றி விடுகின்றது. இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களை மாற்றி வந்தோம். ஆகவே நாம் மனிதன் கார்த்திகேயன் பல கோடி சரீரங்களில் தீமை நன்மை என்ற நிலைகளை நாம் ஒன்றொன்றுக்கும் வேதனைப்பட்டு ஒன்றுக்குள் நாம் உணவாக ஆனோம். பின் அதனின் உணர்வை அந்த உடலுக்குள் உருமாற்றி பல கோடி சரீரங்களை துன்பமும் இன்பமும் பெற்று இன்று இந்நிலையில் நம் உடலை உருவாக்கிய இந்த உயிரை நாம் ஈசனாக மதித்தல் வேண்டும். தன்னை அறிதல் என்ற இந்த மனித உடலை உருவாக்கிய பின் நாம் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை இதை தெளிந்த மனம் கொண்ட அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர கற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்கடி அந்த சக்தியை பெறுவதற்குத்தான் உங்களிலே இது பதிவு செய்தது. மனிதன் வாழ்க்கையில் மற்றவர்களின் உணர்வுகள் பதிவு செய்தால் அவர்கள் நினைப்படும் போது எந்த குணத்துடன் அவருடன் பழகினரோ அதே உணர்வு உங்களுக்குள் இயக்கி அது பெருக தொடங்கி விடுகின்றது. இதை போலதான் உங்கள் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும் என்று உங்கள் செவிவழி உணர்வினை நுகரச் செய்து உணர்வினை பதிய செய்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் அருசக்திகளை பெறும்படி செய்தது. இதை நீங்கள் சீராக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று இயங்கி, ஏனென்றால் நாம் சங்கடம் சலிப்பு வெறுப்பு வேதனை கோபம் என்ற நிலைகளை சந்தர்ப்பத்தால் நாம் பார்க்க நேருகின்றது, கேட்க நேருகின்றது. இதனால் நாம் நுகர நேருகின்றது. நுகர்ந்த உணர்வுகள் நாம் அறிய முடிகின்றது. அறிந்தாலும் இது தீமை என்ற நிலைகள் நாம் தெரிகின்றோம், தீமை செயல் என்ற நிலைகள் அறிகின்றோம். ஆனால் தீமையை நீக்கிய அருஞானி நிலைகள் நாம் தெரிந்துள்ளோம். ஆகவே அதனை நமக்குள் இதை சுவாசித்து நம் உடலுக்குள் இதை சேர்த்து இந்த தீமை என்ற உணர்வுகள் அடக்குதல் வேண்டும். நாம் உலகாய் காரணம் என்று தெரிகின்றோம், கர்ணக்கிழங்கு விஷம் என்றும் தெரிகின்றோம். ஆனால் அதை விஷத்தை நீக்கி அந்த மற்றதை இதோடு இணைத்து அந்த விஷத்தை ஒடுக்கி காரத்தின் நிலையும் ஒடுக்கி அதற்கு புளியின் நிலையும் தடுத்து ஆக உப்பின் தன்மை சேர்த்து சுயமிக்க நிலையில் கொண்டு நாம் உருவாக்குகின்றோம். இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் எத்தகைய நிலைகள் நாம் சந்தர்ப்பத்தால் பார்க்க நேர்ந்தாலும் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை ஒரு அடி அதிகமாக சேர்த்து நாம் அந்த கணமே நுகர்ந்தோம் என்றால் இந்த தீமை என்ற உணர்வை அடக்கி நமக்குள் அருஞானி உணர்வு பெருக்கி ஒவ்வொரு நொடியிலும் அந்த அணுக்களை நாம் பெருக்கப்படும் போதும் அந்த அணுக்கள் பெருக பெருக நமக்குள் வாழ்க்கையில் வரும் ஆக பல கோடி சரீரங்களிலிருந்து விஷத்தை நீக்கணும் ஆற்றல் பெற்றாலும் ஆக நாம் அந்த மகிழ்ச்சியின் அருசக்தியின் துணை கொண்டு விஷத்தை நீக்கணும் அருள் சக்தி இதோடு இணைத்து உருவானால்தான் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அந்த துருவ மகிழ்ச்சி எவ்வாறு துருவ நட்சத்திரம் ஆனானோ துருவ நட்சத்திரத்தின் நிலையை நுகர்ந்தவர்கள் இன்றும் சப்தரிஷி மண்டலங்களுடன் இன்று பிறவியிலான நிலை கொண்டு வாழ்கின்றனரோ நாம் அந்த நிலையை அடையலாம். மனிதன் காட்டியே என்ற போது அனைத்தையும் தெரிந்து தனக்குள் தீமை புகாது தடுத்து அருளொளி சுடராக ஒளியான அந்த அருள் துருவ நட்சத்திரத்தின் அருள் அந்த உணர்வினை நமக்குள் உருவாக்குதல் வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு மொழியிலையும்
நீங்கள் தீமைகளை காணும் போதெல்லாம் அடுத்த கணம் துருவ மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று நீங்கள் நுகர்ந்து உங்கள் ஆன்மாவை அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தின் இணையச் செய்யும் அந்த வலுவான நிலைகளை உங்கள் உடலில் உருவாக்குதல் வேண்டும். ஆக இவ்வாறு உருவாக்கினால் இந்த வாழ்க்கைக்கு பின் இதே உடலில் உருவான உயிருடன் ஒன்றி நீங்கள் கணவனும் மனைவியும் ரெண்டன இதே போன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுடன் இரு உயிரும் ஒன்றென இணைந்து ஆக எப்படி என்று தன் இரு உடல் கொண்டு ஒரு குழந்தையை நாம் உருவாக்குகின்றோமோ இதே போல இரு உயிரும் ஒன்றாகி இருவரும் நீங்கள் தியானத்தில் மனைவிக்கு அந்த அருசக்தி பெற வேண்டும் என்றும் இரு உணர்வு ஆனத்தின் இரு உயிரும் ஒன்றாக இணைந்து விடுகின்றது. ஆக இரு உயிரும் ஒன்றான பின் இப்போது அருள்மொழியின் உணர்வை உருவாக்கி ஒளியின் சரீரமாக இயங்கத் தொடங்கும். நம் உயிருக்குள் வெப்பம் என்ற நிலையில் இருக்கும்போது அது விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் ஆண் பெண் என்ற நிலை இல்லை என்றால் இது உருவாக்க முடியாது. ஆகவே இதில் ஆண் என்ற நிலையில் இயங்கினாலும் இந்த பெண் என்ற நிலையை கொண்டு எண்ணத்தால் உருவாகும் இந்த உணர்வின் அருள் சக்தி இதனுடன் இணைத்து பெருகச் செய்யும் சக்தி வருகின்றது. ஆக பெண்கள் அமிலத்தின் தன்மை கொண்டு ஒன்றை தனக்குள் வளர்த்திலும் அதை உருவாக்கும் உணவாக கொடுத்தும் அதை வளர்த்திலும் திறன்பெற்ற அமிலங்கள் பெண்களில் உடல்களில் உண்டு. ஆகவே ஆண்களின் ஒரு திடப்பொருளின் தன்மையை இறுகச் செய்யும் நிலைகள் இருப்பினும் ஆனால் இந்த ஆண் பெண்கள் என்ற உணர்வுடன் கலந்து இந்த உயிருடன் இன்று இது உருவாக்கினால் இந்த உடலை விட்டு நாம் அகன்றால் இரு உயிரும் இணைந்தே ஒருவருக்கும் ஒருவர் சென்றாலும் இல்லை என்றால் இந்த தியானத்தில் அதிகமாக இணைந்து வாழ்ந்தால் இரு உயிரும் ஒன்றை முன் சென்றாலும் அந்த உணர்வுகள் பின்வரும் இந்த தன் மனைவியின் உணர்வையும் எடுத்துக்கொள்ளும். முன் மனைவியின் நிலை சென்றாலும் பின் அந்த கனவின் உணர்வு ஒன்றியே வரும். ஆகவே இதன் உணர்வின் தன்மை கொண்டு நாம் இதை விண்ணை நோக்கி ஏகினோமோ அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புடன் வளரும் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் நாம் இணைய முடியும். ஏனென்றால் இன்று இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அகண்ட அண்டத்திலிருந்து வரும் நாம் பிரபஞ்சம் நுகர்ந்தாலும் நமது பூமி நுகரும் தருவாயில் இந்த பூமியில் உருப்பெற்ற இந்த துருவன் இன்று துருவ நட்சத்திரமாக அமைந்திருப்பதனால் நாம் பூமிக்கு வரும் உணர்வினை ஒளியாக மாற்றி தன் உணர்வலைகளை வெளிப்படுத்தும் போது அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கும் சப்தரிஷி மண்டலங்கள் இன்று ஒளியின் சரீரமாக வளர்கின்றது. இன்று சூரியன் எப்படி மற்ற நட்சத்திரங்களையும் மற்றதையும் உருவாக்கி அதன் வழிகொண்டு பிற மண்டலங்களிலிருந்து தனக்குள் நுகர்ந்து நமது சூரிய குடும்பத்துக்குள் இந்த பிரபஞ்சத்திற்குள் அவருடைய சூரியன் தனக்குள் கவர்ந்து மற்ற கோள்களையும் தன்னுடன் அரவணைப்பும் அது வளரச் செய்கின்றதோ இதே போலதான் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் என்றும் நிலை கொள்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த நிலை நாம் பெருக பெருக இந்த வாழ்க்கையில் இனி பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடைய முடியும். ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்றோம், இன்று நாம் மனிதனா பிறந்தோம். இந்த மனித உடல் மடிகிறது என்றால் விஷத்தின் தன்மை அளவுக்கு கூடும்போதுதான் நல்ல அணுக்கள் மடிகின்றது. நல்ல அணுக்கள் மடிந்தால் ஒரு மனித உடலை விட்டு வெளி செல்லும் இந்த உயிரான்மா மனிதன் அல்லாத ஒரு மனிதனுக்குள் எந்த ஆசை கொண்டு இந்த உடலில் வளர்கின்றதோ பேயாசையாக மாறுகின்றது. ஒன்றை எல்லாவற்றையும் அடக்கி வைத்து ஒன்றை பெற வேண்டும் என்ற ஆசை உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது ஒரு மனிதன் உடலில் எந்த மனிதன் நிலையில் இருக்கின்றதோ அந்த மனிதன் உடலுக்குள் மீண்டும் அது புகுந்து அந்த பேயாசையை ஊற்றி தான் அந்த பேயாசையில் பெற்ற அந்த விஷத்தன்மைகள் அதிகமாக சேர்த்து அதிகமாக அந்த உடலை சேர்த்து அந்த உடலை வீழ்த்தி வைத்து வெளிவந்த பின் மனிதன் அல்லாத நிலைகளைத்தான் தடை செய்கின்றது. நாம் நம்முடைய ஆசை அருள் மகிழ்ச்சியின் உணர்வுடன் ஒன்றி இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தால் இன்னொரு மனிதன் ஈர்ப்புக்கு செல்லாது. அருள் உணர்வின் தன்மை இதுவும் பேயாசை தான். அருள் உணர்வு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் சென்று பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். அதை வலு சேர்த்தால் அங்கே செல்லுகின்றோம். பூமியின் பிடிப்பின் நிலைகளை நாம் அதிகமாக சேர்த்தால் இன்று வேதனை உணர்வுகள் அதிகமாக சேர்க்கிறான். நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களில் இந்த வேதனை நிலைகள் அதிகமாக்கி வேதனைப்படுத்தும் இந்த உடலின் தன்மை கொண்ட உருவை மாற்றி இது உருவாக்கி வரும். இந்த உடலில் நாம் எந்தெந்த குணங்களில் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, குரோதம் போன்ற பல பல உணர்வுகள் நமக்குள் சேர்க்கப்படும் போது விஷத்தன்மைகள் அதிகரித்து விட்டால் இந்த உடலிலே உருவாக்கி நிலை கொண்ட சாகா கலையாக இந்த உயிருடன் ஒன்றி வெளியே சென்ற பின்
அந்த கலைக்கு ஒப்ப இந்த உடலை உருவாக்கி அதற்கு தக்க நிலையை செயல்படுத்தும். ஆக வேகா நிலை என்ற எதிலுமே இந்த பிரபஞ்சத்தில் அகன்ற அண்டத்திலையும் எதுவும் வேவதில்லை. ஆக நெருப்பிலே நாம் குதித்தால் உயிர் வேவதில்லை. ஆகவே இதை போல நாம் ஒரு நஞ்சினை பட்டாலும் நஞ்சிற்குள் கவர்ந்தாலும் இந்த உயிருக்குள் நஞ்சின் தன்மை அதிகரித்தால் நஞ்சை உருவாக்கும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நஞ்சு கொண்ட உடலை உருவாக்கிவிடும். ஆனால் உயிர் மடிவதில்லை. ஆகவே நமக்குள் இந்த உயிரின் தன்மை கொண்டு நாம் விண்ணுலக ஆற்றலை பெறும் தகுதிகளை நாம் பெற்று ஒளியின் உணர்வாக வேகா நிலை என்ற நிலைகளில் அருளொளி சுடரை நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களிலும் இது சிறுக சிறுக சேர்த்து இந்த உடலில் இருக்கும் போதே அந்த உணர்வின் வலுப்பெற்றால் இது வேகா நிலை என்ற நிலை அடையும். ஆக நாம் இன்றைய வாழ்க்கையில் மந்திரங்களோ யந்திரங்களோ மற்ற நிலைகள் சேர்த்தால் இது சாகாக்கலை என்ற நிலைகளில் மந்திரங்களை ஓதி அதனால் நாம் பெறப்போகின்றோம் என்ற சக்தி எண்ணினால் இதே உணர்வுண்டு ஒளி வந்த பின் யார் இந்த மந்திரத்தை ஓதுகின்றனரோ அந்த உடலுக்குள் அந்த சேர்ந்து அது சாகாக்கலையாக அதன் வழிகொண்டு மாந்திரிகத்தை செயல்படுத்தும் அந்த நிலைகள் உருவாகும். இது சாகாக்கலை என்ற நிலை அடைகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு நொடியிலும் அருள் மகேஷின் உணர்வில் நமக்குள் சேர்க்கப்படும் போது ஒவ்வொரு அணுவிலையும் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எத்தனை வகை குணங்களில் நாம் இந்த அணுக்கள் நம் உடலில் உருவாக்கியுள்ளதோ இதே போல நமக்குள் சந்தர்ப்பத்தால் நுகரும் அந்த வேதனை என்ற குணங்களை நமக்குள் அந்த வேதனை என்ற நிலை உருவாக்காதபடி அடுத்த கணம் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நாம் தர வேண்டும் என்று இயங்கும் போதும் இந்த உணர்வு அதனுடன் கலந்து அந்த வேதனை என்ற உணர்வை தனித்து அரு உணர்வை பெறும் தகுதியை நமக்குள் ஏற்படுத்தும் போதும் அதை இந்த உடலில் சிறுக சிறுக சேர்த்து இந்த உயிருடன் ஒன்றினால் ஆகவே கணவன் மனைவியும் இருவருமே இந்த உணர்வுகள் சேர்த்தால்தான் அந்த அணுத்தன்மை உருவாகும் தன்மையை பெறுகின்றது. ஆகவே இந்த இருவரும் அந்த ஒன்றாக சேர்த்து இந்த உணர்வின் தன்னை வலுவாக்கிவிட்டால் நாம் என்றுமே இன்று இந்த வேகா நிலை என்ற நிலை அடைந்து அகண்ட அண்டத்தில் இந்த சூரிய பிரபஞ்சமே இன்று நமது 2000 சூரிய குடும்பத்திற்குள் நம் அகண்ட அண்டத்திற்குள் நமது பிரபஞ்சம் இயங்குகின்றது. ஆக இதே போல எத்தனையோ அண்டங்கள் உண்டு. அகன்ற அண்டத்தில் எண்ணில் அடங்காத இப்போது நாம் ஒரு சூரிய குடும்பத்திற்குள் எத்தனையோ இதே போல ஒரு அகண்ட அண்டத்திற்குள் இத்தனை நாம் 2000 சூரிய குடும்பங்கள் என்றால் ஒரு சூரிய குடும்பமே எத்தனை நிலை 2000 சூரிய குடும்பங்கள் இணைந்து வாழும்போது இதே போல நாம் எண்ணில் அடங்காத மனிதர்களுடன் நாம் ஒன்றி வாழுகின்றோம். ஆக இவை அனைத்தும் ஒருவருக்குள் ஒருவர் விளைவதை ஒருவருக்கொருவர் நுகர்ந்து இந்த உணர்வுகள் ஒன்றியதான் வாடுகின்றோம். ஆனால் இன்று சூரிய குடும்பத்தில் ஒவ்வொரு கோள்களும் அதன் சந்தர்ப்பத்திற்கு கிடைப்பதை எடுத்துதான் அந்தந்த கோள்களின் உணர்வுகள் மாறுகின்றது. இதே போலதான் மனிதருக்குள் நாம் ஒருவருக்கொருவர் வாழும் போது ஒவ்வொரு உணர்வுடைய நிலைகளும் நமக்குள் கலந்து அவருடைய சந்தர்ப்பம் ஆக எந்தெந்த பக்கமே எதனுடைய நிலைகளை அவர்கள் இருப்பு இடங்களிலோ தொழில் செய்யும் இடங்களிலோ இந்த உணர்வுகளை நுகர்ந்து விட்டால் இதுவே வளர்கின்றது. ஆகவே ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார் என்றால் ஒருவர் படும் தீமை கொண்ட உணர்வுடன் பழகுகின்றார் என்றால் அந்த தீமை அவர் உடலுக்குள் விளையச் செய்து இந்த குடும்பத்துக்குள் வரும்போது அந்த தீமையை பரப்பச் செய்கின்றது. அந்த தீமையை நிலையை பரப்பச் செய்யும்போது ஒன்றுக்கொன்று ஒற்றுக்கொள்ளாத நிலையில் வெறுப்பும் வேதனை என்ற உணர்வு உருவாகி மனிதனுடைய சிந்தனையிலே சீர்குலைக்கும் நிலைகளுக்கும் உருவாக்கி விடுகின்றது. ஆக இதெல்லாம் சந்தர்ப்பத்தால் இத்தகைய நிலைகள் உருவாகும் நிலையிலிருந்து மனிதனல்லாத உருவை உருவாக்கும் சாகாக்கலையாக இங்கே வேதனை என்ற நிலை இந்த உடலில் உருவாக்கிவிட்டால் இது சாகாக்கலையாக இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த தீமை என்ற நிலையை தான் உருவாக்கும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் தப்புவதற்கு இப்போ உங்களுக்கு அரும்பெரும் சக்தி பெறும் தகுதியை உங்களுக்குள் நாளொரு மேனியாக இதை பதிவாக்குகின்றோம். இனி வரும் எதிர்காலம் மிக விஷம் கொண்ட நிலைகள் இருப்பதனால் உங்களுக்குள் அந்த அரும்பெரும் சக்தி உங்களுக்குள் நிலை பெற வேண்டும் என்றே இரவிலே அல்லது இந்த நாள் முழுதும் குறித்த காலங்களில் உங்களுக்கு அரும்பெரும் சக்தி உங்களில் வளர்ந்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் பெருகச் செய்வதற்கும் துரித நிலையில் கொண்டு இந்த 2000 என்ற நிலை 2004க்குள் உங்களுடைய வளர்ச்சியின் தன்மை எந்த அளவு வளர்கின்றனரோ அதற்கு பின் வரும் தீமைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த வேகா நிலை என்ற நிலையை நிலைப்படுத்த உதவும். இது ஒவ்வொரு நொடியிலும் நாம் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி வளர வேண்டும். வேகா நிலை என்ற நிலையை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் பிறவியில்லா நிலை என்ற நிலை அடைகின்றது. அனைவரும் நம் குரு மாமகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழியில் அவர் துணை கொண்டு மகிழ்ச்சியின் ஆற்றலை பெறும் தகுதி பெற்ற நாம்
அனைவரும் நாம் இன்று இப்படி பல பல உணர்வுகளின் துணை கொண்டு ஒளியின் நிலைகள் மாற்றி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றதோ, இதே போல தியான வழி அன்பர்கள் அனைவரும் இருளை அகற்றிடும் ஆற்றல் பெற்ற உணர்வுகளை நமக்குள் வளர்த்து பழகுதல் வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் தொடர் கொண்டு பதிவான இந்த உணர்வுகள் நாம் எங்கிருந்து தியானித்தாலும் நமக்குள் அந்த அருள் உணர்வு ஒன்றாக இணைகின்றது. இப்படி வலுகொண்ட உணர்வுகளின் துணை கொண்டு நாம் ஒவ்வொரு நடிகளும், ஏனென்றால் நாம் தியான நேரங்களில் மகிழ்ச்சியின் சக்தி நாம் தியானத்தில் உள்ளோர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் சேர்த்து சொல்லும் இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்கின்றன. இப்படி வளர்ந்து வந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் குடும்ப நிலைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வெறுப்பு வேதனை என்ற நிலைகள் ஏற்பட்டால் இது கவர்ந்தால் இதை தடைப்படுத்தும் நிலை வரும். இதை தடைப்படுத்தும் நிலைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நொடியிலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் பருகி அந்த தடைப்பட நீக்கி அருள்ஒளியும் உணர்வாக உங்களுடன் இணைந்து வாழும் நிலைகளுக்கு அருள்ஒளியின் சுடரை மாற்றி அமைத்தல் வேண்டும். இல்லை என்றால் எத்தனையோ கோடி சரீரங்களில் நரக வேதனை படித்துதான் ஒன்றுக்கு உணவுக்கு உணவாக்கி அதிலிருந்து இன்று நாம் நஞ்சினை வென்றிடும் அந்த வேதனைகளை அகற்றிடும் ஒரு சொர்க்க பூமியாக நம் உடல் உள்ளது. ஆகவே இதை அனைத்திற்கும் சொர்க்க வாசல் என்று நம் உயிர் என்ற நிலையில் உள்ளது. ஆகவே இனி சொர்க்கம் என்ற நிலைகளை என்றும் எதனையுமே வென்றிடும் என்று அகண்ட அண்டத்தில் வரும் சக்தியினையும் தனக்குள் ஒளியின் சுடராக மாற்றும் வேகா நிலை என்ற நிலை அடையும் நிலையை இந்த சொர்க்க பூமியில் சொர்க்க வாசலில் இந்த சொர்க்க பூமியை மாறிடாது அருள்ஒளி உணர்வாக சொர்க்க பூமியாக மாற்றி நம் உயிரின் நிலை கொண்டு சொர்க்க வாசலின் நிலை கொண்டு என்றும் அகண்ட அண்டத்தில் பேரானந்தம் பெறும் பெருநிலை என்ற நிலை அடையும் பிறவியிலா நிலை என்ற நிலை அடையும் நிலையை நாம் அடைதல் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நீங்கள் அவ்வழியில் சேர்ந்து நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து வாழும் நிலையில் பெற்று இப்போது ஒருங்கிணைந்த உணர்வினை சேர்த்துக் கொண்டவர்தான் துருவ நட்சத்திரம். ஆகவே நாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று தியானங்களில் நாம் கூட்டி இந்த உணர்வின் தன்மை வளர்க்க இந்த உணர்வின் தன்மை பகைமையுடன் நமக்குள் சேராது நஞ்சினை வென்றிடும் ஆற்றல்கள் நாம் பெரும் தகுதியை பெறுகின்றோம். இவ்வாழ்க்கையில் நாம் பேரின்பத்தை நாம் இன்று வளர்த்தல் வேண்டும். பேரின்பு பெருவாழ்வு என்ற நிலையை உருவாக்குதல் வேண்டும். பெருவாழ்வு என்பது இன்று இந்த உடலை விட்டு அகன்ற பின் அது பெருவாழ்வாக அமைகின்றது. ஆகவே இந்த உடலுக்குள் நாம் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை தெளிவாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல. இந்த உடலை வைத்துதான் சொந்தத்தை வைத்து அருள்ஒளி சுடரை நாம் வளர்த்தல் வேண்டும். ஆக நிலம் இருப்பினும் அந்த நிலத்துக்குள் நாம் அள்ளி செல்வதில்லை. அதில் விளைவித்த பொருளை உருவாக்கி நாம் உணவாக உட்கொள்கின்றோம். உணவின் உட்கொண்டத்தின் இந்த உயிருடன் ஒன்றி வாழ்கின்றோம். இதை போலதான் அருள்ஒளியின் உணர்வின் தன்மையை இந்த ஒளியுடன் ஒன்றாக ஒன்றினால் இந்த உணர்வுக்கு தக்க நாம் ஒளியின் சரீரம் பெறுவது உறுதி என்ற நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் இனி பிறவியில்லா நிலையை அடைதல் வேண்டும் என்ற அதை ஒன்றை அடிப்படை ஆதாரமாக வைத்து இந்த வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நாம் நமக்குள் அந்த உணர்ச்சிகளை ஊட்டாது தடைப்படுத்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை தியானித்து இணைத்து நமக்குள் மகா சாந்தம் என்ற நிலையில் மகா என்று சர்வத்தையும் சாந்தப்படுத்தும் உணர்வுகளை நமக்குள் பெருக்கிட வேண்டும். ஆகவே இன்று சூரியன் நஞ்சை பிரிக்கின்றது, ஆனால் துருவ நட்சத்திரமோ நஞ்சை ஒளியாக மாற்றுகின்றது. ஆகவே சூரியன் தனது நிலைகளில் நஞ்சினை தனக்குள் பிரித்து மற்றதோடு மோதும் போதுதான் ஒளிக்கதிராக மின்னுகின்றது. நஞ்சின் தாக்குதலால் அது வெப்பத்தின் தணல் கூடி அது ஒளியின் தன்மையாக மாறுகின்றது. ஆனால் நட்சத்திரமோ மனிதனாகி மற்ற நிலையில் வரப்படும் போது ஒளியின் சிகரமாக மாற்றுகின்றார். ஆகவே அதனை ஒளியாக தனக்குள் இணைத்து ஒளியின் தன்மை நஞ்சை அடக்கி ஆக ஒளியின் சிகரமாக மாற்றும் தன்மை பெற வேண்டும். ஆக மனிதனான பின் தான் இதை உருவாக்க வேண்டும். அதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்றும் முழு முதற் கடவுள் என்றும் நமக்குள் அருள்ஒளியின் உணர்வை உருவாக்கும் இந்த மனித உடல் கட்டத்தின் முழுமையான கடவுளாகின்றோம். ஆக நமக்குள் உள் நின்று உணர்வின் தன்னை தனக்குள் இது வளர்த்து கொண்டால் எவர் உடலிலும் நஞ்சை வென்றிடும் உள் நின்று நஞ்சை வென்றிடும் ஒளியின் சிகரமாக கூட்டும் இந்த நிலை பெறுகிறது என்ற நிலையத்தான் விநாயகர் தத்துவத்தில் உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து மனிதனாக வந்த பின் அவன் முழு முதற் கடவுள் என்று காரணம் தெரிவித்தார். ஆகவே ஞானிகள் காட்டி அருள்வழியில் வாழ்வோம். நமக்குள் புகும் இருளை நாம் புகாத நிலையை தடுத்து பாதுகாப்போம் என்று கேட்டு அருள் வழியில் வாழ்வோம். அருள் மகிழ்ச்சியின் அபட்டத்தில் வாழ்வோம். அனைவரும் மகிழ்ச்சியின் அபட்டத்தில் வாழ நாம் தியானிப்போம். அனைவரும் மலரிப்பல மனம் பெற மகிழ்ச்சியின் அபட்டத்தில் வாழ்ந்திட நாம் தியானிப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யும்.